வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா. அன்பு நண்பர்களே, இன்னைக்கு வந்து யாரோட இருக்கிறோம்னா தமிழ் ஐயாவோட இன்னைக்கு இருக்கிறோம். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இப்படி இருக்கட்டும் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பாடல்களுக்கு மேல நீங்க வந்துட்டு எழுதி இன்னைக்கு வந்து தமிழ் திரையுலகத்துல முக்கியமான இடத்துல இருக்கீங்க. அது இல்லாம தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்து சாதாரண மக்கள்ல வந்துட்டு இன்னைக்கு வந்து பாடல்கள் வந்து ரசிக்கிறாங்கன்னா அது நீங்க எழுதின பாட்டு கண்டிப்பா இன்னைக்கு வெற்றி படங்கள்ல உங்களுடைய பாட்டு இருக்கும். அந்த வரிசையில் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத கடந்து வந்த சினிமாவில் நீங்க வந்து இப்போ வந்து மறக்க முடியாத விஷயங்கள் சொல்லலாம். அது இல்லாம இன்னும் நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இன்னும் என்ன எதிர்பார்ப்போட இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளோட சிவனியன் யூடியூப் சேனல் மூலமா உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன கடந்து வந்த பாதைன்னா என்ன, நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன் திருச்சியில் காலேஜில். அங்கே வந்து இந்த மாதிரி காலேஜில் போய் நம்ம ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் கல்ச்சுரல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தொடங்கினது தான். நான் மியூசிக் எனக்கு தெரியுங்கிறதுனால மியூசிக் வழியில் அப்படியே அந்த ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் கலந்துக்கிட்டேன். எல்லாமே பண்ணுவேன். அப்போ நானே எழுதி நானே பாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து எல்லா ஈவெண்ட்ஸும் பண்ணிட்டு அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு அந்த கைத்தட்டுகள்லாம் வாங்கிட்டு அதை மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது எங்கே வாங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் நம்ம சரி சினிமாவுக்கு போனால் நம்ம திறமையை வந்து காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு போனது தான். அப்படி ட்ரை பண்ணி வேலையை விட்டுட்டு வந்தேன். நான் வந்து இங்கே சென்னையில் குடியேறி அது எல்லாரும் படுற கஷ்டம் இருக்குது. பெருசாக நமக்கு அப்போதைக்கு பெரிய சப்போர்ட் இருக்காது. எல்லாம் அக்கறையாலே சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க. இது சினிமாவில் போனால் சரி வராது அப்படின்ற மாதிரி அப்படிதான் வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானேவே முயற்சி செஞ்சு அப்படிதான் இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே தொடர்ந்து அப்படியே வாய்ப்பு தேர்ந்தது தான். அப்படியே கொஞ்சமாக மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து நான் எழுது பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பாடல்கள் எழுதி நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்சதுனால எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அப்படி முதல்ல வெளிவந்த படம் தான் உதயம் அப்படின்ற படம். அருள்நிதி சார் நடித்த படம். அவருடைய இரண்டாவது படம். அதில் ஒரு கிளப் சாங் எழுதியிருப்பேன், டிங் அப்படின்ற மாதிரி ஒரு சாங். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையா அஸ்தமனம், குதிரை, 4வது படம் அட்டகத்தி கிடைச்சி. அதுக்கப்புறம் பீட்சா, புதுக்கவும், முண்டாசுப்பட்டியில் வந்து முதல்ல எல்லா பாடல்களும் எழுதினேன். 6 பாடல்கள் இருக்கு. அதில் காதல் கனவே, ராசா மாராசா அப்படின்னு நிறைய பாடல்கள் ஹிட் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் வந்து எனக்கு வந்து இன்டர்நெட் நாளை, அதுக்கப்புறம் வந்து கார்த்தி சுப்ராஜ் படம், அந்த பீட்சாக்கு அப்புறம் வந்து இறைவி, அது வந்து காதல் கப்பல் அப்படின்ற ஒரு பாட்டு நல்ல ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஜிகர்தண்டா 1, கண்ணம்மா கண்ணம்மா, அப்புறம் ஜிகர்தண்டா 2, இப்போ தீக்குச்சி பட்டாசா, அதுக்கப்புறம் தசரா அப்படின்ற ஒரு மூவி வந்து மைனர் வெட்டி கட்டி, இறுதி சுற்று அது வந்து வா மச்சானே, இந்த மாதிரி ஒரு 200 பாடல்களுக்கு மேல நான் எழுதியிருக்கேன். ஆமா, சந்தோஷமான விஷயம் தான். 200 பாடல்ன்றது சாதாரண விஷயங்கள் இல்லை. ஏன்னா இப்போ ஒவ்வொரு டைரக்டரும் வந்து உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய அந்த டைரக்டரோட ஃபீல் வந்து எப்படி நீங்க வந்து கரெக்டா கேட்ச் பண்ணி நீங்க எப்படி அந்த சந்தங்கள் போடுவீங்க, எப்படி அந்த பாட்டை வந்து கிரியேட் பண்ணுவீங்க, அது எழுதுறதுங்கிறது எப்படி? அதான் இப்போ என்னன்னா வந்து நம்மளா வந்து வீட்டில் நம்ம இண்டிபெண்டா தோன்றதை எழுதுறது அப்படிங்கிறது ஒன்று. நம்ம பிடிக்கிற நேரத்தில் தோன்ற டைம்ல ஃப்ரீயா பண்றதுங்கிறது ஒன்று. அது நமக்கு பிடிச்சி பண்றது. இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த கலையை திறமையை வந்து மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறது அப்படிங்கிறத ஒர்க்கை நாங்கள் பண்ணிட்டு இருக்குது. இப்போ சினிமான்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு கதைக்களம் இருக்கும். அந்த படத்தோட கதைக்களம், அந்த அவங்களோட கதாபாத்திரம், அவங்களோட உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு வெளிப்படுற இடம், அதுக்கேற்ற மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். அப்படி டைரக்டர் வந்து நம்மகிட்ட என்ன சொல்றாங்களோ அந்த சிச்சுவேஷனை பிடிச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி அந்த டியூன்ல எந்த வார்த்தைகள் உட்காருது அப்படின்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி தான் எழுதுவோம். அப்படிதான் எழுதுறது. உங்களுக்கு வந்துட்டு இப்போ மறக்க முடியாத ஒரு டைரக்டர் இருப்பாரு, அதாவது என்னன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு கேட்கறாரு, எங்க நான் போய் தேடுறது எங்க அப்படின்னு வந்து சில சமயங்களை யோசிக்கிற மாதிரி ஒரு சில விஷயம் நடந்திருக்கும். அதுல முக்கியமான உங்க மனசுல பதினஞ்சு இயக்குனர்கள் யாருன்னா யாரும் சொல்லுவாங்க?
ஒரு பாட்டு கேட்டு எனக்கு இந்த இன்சிடென்ட் நல்லா நடந்தது. ஏன்னா இவர் வந்து அந்த பாட்டு வந்து திருப்தி பண்ண முடியாம இன்னும் எனக்கு வந்து பாட்டு வரிகள் ரொம்ப நல்லா எழுதி கொடுங்க அப்படின்னு உங்களை அது இது பண்ணியிருப்பாங்கல்ல. இருக்கும். அது வந்து எப்படின்னா அவங்க மனநிலை பொறுத்து, அப்போதைக்கு அவங்க மனநிலை எப்படி இருக்கு, நம்ம மனநிலை எப்படி இருக்கு, மொத்தம் அதாவது ஒரே டேக்ல அவங்க வந்து கேட்டு ஓகே பண்றதுன்னு இருக்கு. அவங்களுக்கே டவுட் இருக்கலாம், நமக்கு டவுட் இருக்கலாம், இல்ல அதை கேட்கறவங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஒருத்தவங்க அவங்களே ஓகே பண்ணிடுவாங்க, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஒருத்தவங்க ஒவ்வொரு எண்ணங்கள் சொல்றப்போ இது கிரியேட்டிவ்ல ஒருத்தருக்கும் ஒன்று தோணும். எல்லாருமே நினைக்கிற மாதிரி ஒருத்தர் நினைக்க முடியாது, எல்லாரும் நினைக்கிறது நம்ம எழுதவும் முடியாது. அப்படிங்கிறப்ப வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நினைக்கிறப்போ அந்த பாடலுக்கு உண்டான, அதாவது காமனா உள்ள காதல் பாடல்கள், இல்ல துதி பாடுறது, ஒரு ஹீரோயிசம் பாடல்கள், அந்த மாதிரி பாடல்கள்னா அது ஒரு வகையில போயிடும். இதை தாண்டி நட்பு, அன்பு, பாசம், இல்ல கதையில ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து இப்ப அட்டகத்தி படத்துல வந்து ரூட்டு தலை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த மாதிரி ரூட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த ரூட்ல வந்து ஒரு பையன் வந்து தலையா இருப்பான், அவன் பேர் தான் ரூட்டு தலை அப்படிங்கிறது புது விஷயமா இருக்குது. சரி ஓகே அந்த பாட்டுல வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூட்டு தலை அப்படின்ட்டு வா ரூட்டு தலைன்னு வச்சேன். அந்த பாட்டு பொடி வச்சு பிடிப்பான் ரூட்டு தலை சாங் அதுல சொன்னது. அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு வேற வேற மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து வா மச்சான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மீன் விற்கிற பொண்ணு, அந்த கடற்கரை ஓரத்துல வசிக்கிறவங்க, அவங்களோட கடல் வாழ் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ஒரு மாதிரியான தைரியமான பொண்ணு, கெத்தான பொண்ணு, பாக்ஸிங் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சண்டை போடும் அப்படின்னா அப்போ ஒரு சூழல் வருது இல்ல. அதுக்கு திறமை எழுதுறப்பதான் 500 தாளை பார்த்து ஆட்டம் போடுறா இவ, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுறா அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான சிச்சுவேஷன்ஸ், அந்த கதை உணர்வுகள் எல்லாம் கிடைக்கிறப்ப அதே மாதிரி அந்த சைட்ல நம்ம டிராவல் பண்ணி எழுதுவோம். இப்படி ஒரு பாடலா வந்து இப்படிதான் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு நீங்க எழுதி கொடுத்துருவீங்க. அதுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் வந்து சந்தங்கள் சொல்லிடுவாங்களா, இல்ல நீங்க உங்களுக்கு எப்படி அதை வந்து அதான் டியூன் கொடுக்குறாங்கல்ல, மெட்டு கொடுக்குறாங்கல்ல, மெட்டுக்குள்ள இருக்கிறது தான் மெட்டு வந்து எப்படி உருவாகுதுன்னா சந்தங்களால உருவாகுது. ஒரு அம்மா இங்கே வா வா அப்படின்னா அம்மா அப்படின்னா தன்னா அப்படின்ற அதான் சந்தம். இங்கே அப்படின்னா தன்னா, வா வானா தா தா அப்படின்னு அதான் சந்தம். அம்மாவுக்கு தன்னா அப்படின்னோம்னா அம்மான்னு எழுதணும், அதான் சந்தம். ஒவ்வொரு சந்தமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வார்த்தைகளை உட்கார வைக்கிறது தான் அந்த மெட்டுக்கு நம்ம எழுதுறது, அதுதான் சந்தம். அப்ப மியூசிக் டைரக்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாட்டு எழுதும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பாட்டு வந்துட்டு எனக்கு இந்த மெட்டு, அதாவது இந்த மாதிரி பரதநாட்டியமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து வெஸ்டர்ன் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கலந்து ஒரு பழைய விஷயங்களும் புது விஷயங்களும் கலந்து ஒன்னா வந்து கொடுக்குற மாதிரி இருந்தா எந்த மாதிரி பாட்டு அந்த மாதிரி உங்க மனசு வந்து ரொம்ப டச் பண்ண மாதிரி அப்படின்னு நமக்கு வந்து இயல்பாவே வந்து எல்லாரும் மக்கள் வந்து கேட்கணும் அந்த பாட்டை வந்து எல்லாரும் நம்ம செய்யற விஷயம் வந்து அவங்கள போய் அடையணும் அப்படிங்கிறது நம்மளோட எய்மா இருக்கும். அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் பிடிச்ச பாடல்கள்னா எல்லாரும் கடந்து வந்த வந்து அன்பு, பாசம், காதல், அது வேற வேற உருவங்களா இருக்கும். மேக்சிமம் அந்த காதல் பாடல்கள் தான் உலவிக்கிட்டு இருக்கும் எல்லார் மனதிலையுமே வந்து பிடிக்கும். அப்படிங்கிறப்ப காதல் பாடல் எழுதுறப்ப நமக்கு ஒரு இயல்பாவே ஒரு அந்த பாடல் எழுதுனா எல்லாருக்கும் நெஞ்சத்தோடும் எல்லாரையும் போய் அடையும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படி எழுதப்பட்ட பாடல்கள் இந்த காதல் கனவை முண்டாசுப்பட்டி, அதுக்கப்புறம் வந்து இறைவியில வந்து ஏங்கண்ணே நெருப்பாப்போ அந்த காதல் கப்பல் அப்படின்ற பாடல், இந்த மாதிரி மெலடி பாடல்கள் காதல் ரசம் கொண்ட பாடல்கள் கிடைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பொதுவாகவே இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்துட்டு ஒரு பாட்டுன்னா அவங்க ஸ்கூல் பசங்களா இருந்தாலும் காலேஜ் பசங்களா இருந்தாலும் அவங்க வந்துட்டு மனசுக்குள்ள அப்படியே அந்த பாட்டு வந்துட்டு நினைவா இருக்கணும்னா இப்போ வர பசங்களுக்கு வந்துட்டு பழைய பாட்டை விட இப்போ புது பாட்டுகள் ரொம்ப அசை போட்டு அப்படியே அவங்க வந்து அவங்கள மெய் மறந்து ஒரு டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்க வந்துட்டு இந்த பாட்டு எழுதும் போதே நம்ம வந்து இந்த பசங்களுக்கு வந்து கரெக்டா போய் ரீச் ஆகணும் அப்படி எழுதுறீங்களா, இல்லை எப்படி அந்த மாதிரி? ஆமாமா, இப்ப வர்த்தகம் தானே. இப்போ சினிமாங்கிறது வந்து நம்ம எவ்வளவு பண்ணாலும் கடைசியா வந்து வர்த்தகம், ஒருத்தவங்கள்ட்ட வந்து வியாபாரத்துக்காக கொடுக்கறப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. அப்படிங்கிறப்ப அந்த வியாபாரத்துல யாரெல்லாம் இருக்காங்க, யாராருக்கெல்லாம் அது பிடிக்கும், யாராவது பிடிக்கணும் அப்படிங்கிறதே நியமிக்கப்படுது, அவங்க எல்லாம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி எழுதப்படுறதுதான். அப்ப அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம பாடல் வந்து சென்றடையும். அப்படிங்கிறப்ப யாராருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் அந்த படத்தை பார்ப்பாங்க, யார் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த படங்கள் பார்க்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள், ஆனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேக்சிமம் எழுதுறது வந்து எங்களோட இயல்பு.
பல இளைஞர்களையும் சரி, பல மக்களையும் சரி, சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, முத்தமிழ் ஐயாவோட பாட்டு வந்துட்டு கண்டிப்பா ரசிப்பாங்கன்றது உண்மைதான். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப பாடலுக்குன்னு ஒரு விருது கொடுக்குறாங்க, இது சிறந்த பாடகர்களுக்கு உண்டான விருதுகள். அந்த வகையில உங்க வாழ்க்கையில வந்துட்டு பல விருதுகள் கிடைச்சாலும் எனக்கு இந்த விருது வந்துட்டு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விருது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விருதா நான் இதை நினைக்கிறேன் அப்படின்னு. நம்ம விருதுங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம பாட்டை வந்து நம்ம ஒரு இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருப்போம், நம்ம எதுவும் கேட்காம நம்மளை பத்தி தெரியாம ஒருத்தவங்க தானா பாடிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஒரு ரீச்சான பெரிய விருதா நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எழுதுனது வந்து அவங்களுக்காக தான். ஒருத்தவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து புகழ்ங்கிறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை மீறி தான் மற்றது எல்லாமே வந்து புகழ். அந்த புகழ்னா வந்து நமக்கு நம்மளை பாராட்டுறது விஷயங்கள் அதுதான் பிடிக்கும். அந்த புகழ் அடையணும் தான் எண்ணம் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்மளோட பாடல் ஒருத்தவங்க பாடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விருதா இருக்கும். அதற்கப்புறம் வந்து நம்ம யாரை பார்த்து வளர்ந்தோம், யாரை பார்த்து இந்த துறைக்குள்ள வந்தோம் அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு வந்து பாடல்கள் அப்படின்னாவே வந்து எனக்கு இளையராஜா அவர்களோட பாடல்கள் கேட்டு, அதுக்கு முன்னாடி எம்எஸ்சி சார், அந்த மாதிரி யாரோட பாடல்னே தெரியாம நம்ம கேட்டு வந்தோம். அப்புறம் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்த பிறகு இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி பார்த்தா மேக்சிமம் வந்து இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் நம்ம கேட்டு உள்ள வந்திருக்கோம். அப்படிங்கிறப்ப வந்து அவருக்கு நான் பாடல் எழுதுறப்ப அவர் வந்து நம்ம நீங்க நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னு அவர் ஒரு அப்ரிசியேஷன் பண்றாருல்ல, அது வந்து எனக்கு ஒரு பெரிய விருதா நான் நினைக்கிறேன். அப்படி நான் வந்து 2 படங்கள்ல அவருக்கு வேலை செஞ்சிருக்கேன். அப்போ வந்து எனக்கு பாடலுக்கு வந்து அப்ப சொன்னாரு, நல்லா கரெக்டா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுனது. அதாவது அங்க நடந்த சம்பவங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு என்னை பாராட்டுறப்போ வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அவர் டியூன் எழுதுறதே பெரிய விஷயம். அப்புறம் எழுதி அவர் பாராட்டு பெறுறதுங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அது எனக்கு பெரிய அவார்டு மாதிரி. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்துட்டு உங்களுடைய பல திரைகளை பார்க்கணும். நீங்க வந்துட்டு இன்னொரு படங்கள் வந்துட்டு புது புது படங்களை புது ப்ராஜெக்ட்ல வந்து நடிச்சுட்டு வரீங்க. அதை பத்தி 2 வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நடிப்பு எப்படி வந்துட்டு எப்படி ஷார்ட் ஆச்சு? திரைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு பாடலாசிரியரா வந்தீங்க, இருந்தாலும் பெரிய திரையில வந்துட்டு நடிக்கணுங்கிற ஆர்வம் எப்படி இருக்கு. எனக்கு வந்து ஆக்சுவலா நான் சினிமாவுக்கு வந்ததே வந்து நடிக்கணுங்கிற மாதிரி தான் வந்தேன். நான் நடிக்கணும், படம் வந்து டைரக்ட் பண்ணணும், அந்த மாதிரி தான் என் எய்ம்ல வந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு அவ்வளவு ஈஸியா வந்து அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. அப்படிங்கிறப்ப வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இசை அப்படின்றப்ப இசையில பயணப்பட்டு இருக்கப்ப எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. எழுதுறப்ப நம்ம ஒரு பாட்டு எழுதினாலும் மற்ற துறையை விட அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியில தெரிய முடியாம இருக்கும். ஆனா வந்து பாடல் எழுதினோம்னா நமக்கு ரெஜிஸ்டரா ஒரு பாடகர் பாடலாசிரியர்களோட பேர் வந்து போஸ்டர்ல வந்துடும். அப்படின்னோ சரி ஓகே நம்ம பாட்டு எழுதிடுவோம், பேரை வர வைப்போம் அப்படின்னு நினைச்சு வந்து இதுல இணைஞ்சதுதான். அப்படியே ஆரம்பிச்சதுதான் இப்ப இது வரைக்கும் வந்து. இப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு 200 பாடல்களுக்கு மேல எழுதிட்டோம். சரி இன்னும் வந்து பிஹைண்ட் தி ஸ்கிரீன் இல்லாம கொஞ்சம் முன்வரிசையில வருவோம், ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ணுவோம், அதாவது பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை வந்து இப்ப திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு போய் சின்ன சின்ன படங்களை சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். கூடிய விரைவில் பெரிய ரோல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மனதார வாழ்த்துக்கள். மூலியமா உங்களுடைய வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல எங்களுக்காக இவ்வளவு நேரம் உங்க நேரம் ஒதுக்கி எங்களுக்கு வந்து உங்களுடைய அன்பு பகிர்ந்து நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திப்போம். என்னை வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில என்னை வந்து பேட்டி எடுத்தது, என்னை பத்தி விசாரித்து என்னுடைய பயணத்தை பத்தி நீங்க கேட்டதற்கு, எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல ஒரு நல்ல இன்னும் வந்து சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களோட உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.